அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 821வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கன்வர்சிவ் டிஸ்சோசியேட்டிவ் டிசார்டர், அதாவது மனநிலை மாற்றங்கள் மற்றும் விலகல் கோளாறுகள் என்பது ஆகும். நம் வாழ்வில் மன அழுத்தம் பெருகி அமைதியின்மை அதிகரித்து வளர்ச்சி அடைந்த உலகில் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருப்போர் ஏராளம் ஏராளம். அத்தகையோருக்கு உரிய ஆலோசனையும் அதன் வழியில் உரிய நிவாரணமும் பெற்று தரும் நோக்கத்தில் தான் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம் வாழ்விலும் அருகாமையிலும் கூட அத்தகையோர் இருக்க வாய்ப்பு உண்டு. அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பயனளிக்கும் என நான் நம்பி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிட வருகை புரிந்துள்ளார் டாக்டர் சி வெள்ளைச்சாமி அவர்கள். டாக்டர் வெள்ளைச்சாமி அவர்கள் ஒரு கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் ஆவார். இவர் மனநல மருத்துவம் மற்றும் போதை மாற்று நிபுணராக செயல்பட்டு வருகிறார். ஸ்ரீராம் மனநல மருத்துவ மையத்தில் இவர் பணியாற்றி வருகிறார். கோவையில் அமைந்துள்ளது. வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். Thank you very much for the introduction, sir. நமது குழுவில் இதுவரை 2 நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த நிகழ்ச்சி மூலம் மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர். சார் சந்தோஷம் சார். டாக்டர், அதாவது மனநிலை மாறும் நிலை அப்படின்னா என்ன, அதாவது கன்வர்சிவ் டிசார்டர் அப்படின்னா என்ன, அது போலவே டிஸ்சோசியேட்டிவ் டிசார்டர்னா என்ன, இவை ரெண்டும் என்னென்ன, அவற்றுக்குள்ள வேற்றுமை என்ன? அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே. நம்மளை நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்க. இத பத்தி பேசணும்னா 1 நாள் 2 நாள்லாம் காணாது. கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டர் பேரை கேட்கும் போதே பயமா இருக்கு. சைக்கியாட்ரினாலே பயம். இதுல இப்படி ஒரு கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டரை பத்தி இவர் என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கலந்த பயம் இருக்கும். இத பத்தி பேசணும்னா முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். என் மேல நம்பிக்கை வச்சு என்னைய கூப்பிட்டு ஏற்கனவே 2 ப்ரோக்ராம் நடத்தி இருக்கிறீங்க. இந்த ப்ரோக்ராமையும் நல்லபடியாக நடத்துவதற்கு இறைவன் அருள் புரியட்டும். நம்ம சினிமா உலகில பார்த்தோம்னா 2 படத்தை பத்தி உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன். வாசு எடுத்த சந்திரமுகி படம் 1, டைரக்டர் சங்கர் எடுத்த அந்நியன் படம் 1. இந்த 2 படத்தை பார்க்காதவர்கள் மேக்சிமம் இருக்க முடியாது. சைக்கியாட்ரியில இப்படி ஒரு பிரச்சனை, கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டரை பத்தி பேசுவதற்கு முன்னாடி அந்த படத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அது பிறகு பேசுவோம். கன்வர்சிவ்னா என்ன? மாறுதல். ஒண்ணு இன்னொன்னாக வெளிப்படுகின்றது. மனசு வேற உடம்பு வேற கிடையாது. 2ம் ஒன்றோட ஒன்று இணைந்தது. மனசு சரியில்லைன்னா உடம்பு மக்கர் பண்ணும், உடம்பு சரியில்லைன்னா மனசு மக்கர் பண்ணும். இதுதான் உண்மை. அப்ப மனசு சரியில்லாம போறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் வளர்ந்து வரும் பொழுது முதல் 7 வருடங்கள் கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்றோம். ஒரு குழந்தை எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக, அறிவாளியான குழந்தையாக வளர்வதற்காக, உறவுகளை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்றால் இந்த முதல் 7 வருஷ அனுபவம் அந்த குழந்தைக்கு நல்ல விதமாக இருந்தால்தான் எதிர்காலத்தில்
அது ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வரும். அப்படி இல்லை என்றால் உடல் சார்ந்த நோய்களும் சரி, மனநலம் சார்ந்த நோய்களும் சரி வரலாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா பாசிபிலிட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கன்வர்ஷன். மனசு மக்கர் பண்ணுது, அது உடல் ரீதியாக வெளிப்படுகிறது, மாறுகின்றது, மாறுதல். அதுதான் கன்வர்ஷன். டிசோசியேஷன், அசோசியேஷனை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அசோசியேஷன்னா ஒன்று சேருவது, டிசோசியேஷன்னா விலகுவது. ஃபர்ஸ்ட் என்னது? மாறுதல் கோளாறுகள் ஒண்ணு இன்னொன்னா மாறுது, வெளிப்படுகிறது. டிசோசியேஷன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாம நம்ம உடம்புல இருந்து விலகிறது, நம்ம யாருன்னு நமக்கே தெரியாம போயிடுறது, மனசு நம்மளை விட்டு விலகி போய் விடுகிறது. அதுதான் டிசோசியேட்டிவ் டிஸார்டர். சிம்பிளா இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு மாறுதல் கோளாறு, மனம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ரீதியாக வெளிப்படுகிறது. டிசோசியேட்டிவ்னா விலகுதல் கோளாறு. இத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஆஸ்திரியான்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அந்த நாட்டுல பிறந்தவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவரு தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்கியாட்ரி. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நியூராலஜி ஒரு ஆள் இருக்கார், ஜேன் மார்டின் சார்காட். இவரு பிரான்ஸ்ல இருக்கிறார், இவரு ஆஸ்திரியாவில் இருக்கிறார். ஆஸ்திரியாவில் இருக்கிற டாக்டர் நியூராலஜி சம்பந்தமாக படிக்கணும்னு சொல்லி பாரிஸுக்கு வர்றார். அங்க சல்பிட்ரியர் ஹாஸ்பிட்டல், அங்கதான் அந்த ஜேன் மார்டின் சார்காட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது எப்ப நடந்தது? 1900க்கு முன்னாடி நடக்குது. 125 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைய பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டுமே ஒரே நாள்ல டெவலப் ஆகல. நமக்கு முந்தின சீனியர்ஸ் எல்லாருமே, சயின்டிஸ்டுகள் எல்லாருமே உயிரை கொடுத்து தியாகம் பண்ணித்தான் எந்த ஒரு வளர்ச்சியையும் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் முதற்கண் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நாம் தெரிந்து கொடுக்கணும். எப்பயும் அவங்கள மறக்க கூடாது. வியாதியை பத்தி யார் வேணாலும் பேசிடுவாங்க, சரித்திரத்தை பத்தி பேசுறதுக்கு ஆளு கிடையாது. ஆக சிக்மண்ட் ஃப்ராய்டையும் ஜேன் மார்டின் சார்காட் இவர்கள் இருவரையும் பற்றி இந்த டாபிக் பேசுறதாக இருந்தால் இவர்கள் இருவரையும் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். இவரு சார்காட் என்ன செய்யறாரு? அவரும் இந்த மாதிரி கேசஸா பாக்குறாரு. அப்பயே இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருந்து இருக்குது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு? ஃபேமிலி ரிலேட்டட், ஹெரிடிட்ரி ரிலேட்டட் நியூராலஜிக்கல் டிஸார்டர், பரம்பரையாக வரக்கூடிய நியூராலஜிக்கல் டிஸார்டர்னு அவர் நினைச்சுக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். அவரும் ஹிப்னாசிஸ் பண்றேன் சொல்லிட்டு அவரும் ஹிப்னாசிஸ் பண்ணியிருக்கிறாரு, பேஷண்டோட பேசியிருக்காரு, ஆதரவாக இருந்திருக்கிறாரு. அவர் செஞ்சது கரெக்ட். ஆனால் அதற்கு காரணம் வேணும்ல. இப்படி ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு காரணம் வேணும்ல, இதுக்கு ஒரு தியரி வேணும்ல. அந்த தியரியை யாரு கொண்டு வந்தான்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவரு சார்காட் பெரிய நியூராலஜிஸ்ட். அவரை எதிர்த்து பேசணும்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் பேசிட முடியுமா? முடியாது. ஆக சிக்மண்ட் ஃப்ராய்டு வாழ்க்கையில்
மிகப்பெரிய போராட்டத்தை சல்பீட்ரியர் ஹாஸ்பிட்டலில் அவர் சந்திக்க நேர்ந்தது. அதுல ஃபர்ஸ்ட் அவர் வந்து பார்க்கும்போது ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கு அவர் பேரு, அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சிருந்தார், டோரா. அவர் வச்ச பேரு டோரா. ஃபர்ஸ்ட் கேஸ் அவர் பார்த்தது டோரா. ஆனால் அந்த ஆக்சுவலா அந்த பொண்ணுடைய பேரு இடா பாயர். இடா பாயர். இடா பாயருடைய அண்ணன் அப்ப இருந்த மார்க்சிஸ்ட் கட்சியில பெரிய போஸ்ட்ல இருந்தவர். அப்ப இடா பாயருக்கு என்ன பிரச்சனை? ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு ஆளு அந்த பிள்ளையோட செக்ஷுவல் மொலஸ்டேஷன் பண்ணிட்டார். செக்ஷுவல் அட்வான்ஸ்மெண்ட். அவ அந்த பிள்ளையோட முறை தவறிய உறவு வைத்துக் கொண்டார். அது அந்த பிள்ளைய பாதிச்சிருச்சு, மனசளவுல அந்த பிள்ளைய பாதிச்சிருச்சு. ஏஃபோனியா. ஏஃபோனியானா நல்லா இருந்த புள்ள திடீர்னு பேச்சு இல்லாம போயிடுச்சு. தலைவலி, பயங்கரமான தலைவலி. இப்படி ஞாபகம் மறதி, இந்த மூணும் அந்த பிள்ளைக்கு இடா பாயருக்கு வந்துருச்சு. பேச முடியல, தலைவலி, ஞாபகம் மறதி. இவரும் உட்கார்ந்து பேசி பேசி பார்க்கிறார். அப்ப இவருக்கு இந்த பொண்ணு கேட்ட உடனே சொல்லிடுவாங்களா யாரும், எனக்கு இப்படி நடந்துச்சு இந்த பிரச்சனை, அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கே தெரியாது இல்ல. அப்ப உட்கார்ந்து பேசி 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 தான் கண்டுபிடிக்க வேண்டியது வருது. இதுக்கு டைம் கன்சியூமிங், ரொம்ப நேரம், ரொம்ப நாட்கள் ஆகுது. உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இந்த புள்ள என்ன செய்து, சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து 1900 அந்த புள்ளோட உட்கார்ந்து பேசுறாரு. எத்தனை வாரம் பேசியிருக்காரு? 11 வாரம். 11 வாரம் கழிஞ்ச உடனே, எப்பயுமே நீங்க என் கூட க்ளோஸா பழகுனா என்ன ஆகும்னா, அவங்க மேல எனக்கு பிரியம் வந்துடும். அதுக்கு பேரு டிரான்ஸ்பரன்ஸ். பேஷண்ட்டுக்கு நம்ம மேல வர்றது டிரான்ஸ்பரன்ஸ். டாக்டருக்கு ஒரு சில பேஷண்ட் மேல பிரியம் வந்துடும், அது கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ். இது ரெண்டுமே வைத்தியத்துக்கு அகைன்ஸ்ட். வைத்தியம் சரியாக பண்ண முடியாது. டிரான்ஸ்பரன்ஸும் தப்பு, கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸும் தப்பு. ஆக அந்த இடா பாயர் டோரா, அலைஸ் டோரா, அந்த புள்ள இப்படி டிரான்ஸ்பரன்ஸ் நம்ம மேல வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவர் ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கன்டினியூ பண்ணிடுறார். அவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டுருச்சு. இது தப்பான பாதையில போயிரும் போல்க, வேண்டாம், ஃபெயிலியர் கேஸ் அவருக்கு. அதே கேஸ 5 வருஷம் கழிச்சு 1905 தான் பிரசன்ட் பண்றாரு. அதுக்கு இடையில இன்னொரு டாக்டர், ஜெனரல் பிசிஷியன், அதே ஹாஸ்பிட்டல்ல, ஆஸ்திரியால வச்சுக்கோங்க, ஆஸ்திரியாவில் ஒரு டாக்டர் ஜோசப், அவர் பேர் என்னதுங்க? ஜோசப் ப்ராயர், BREUER, ப்ராயர். அவர் ஒரு கேஸ பார்க்கிறார். அந்த கேஸ் என்னன்னா, என்னென்னமோ செய்து, பாலிகிளாட். பாலிகிளாட்னா டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுது, தெரியாத மொழிகளெல்லாம் பேசுது, இங்கிலீஷும் பேசுது. ஆஸ்திரியாவில் இருக்கிற லாங்குவேஜ் வேற, இது இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. பாலிகிளாட்ங்கிறது மல்டிபிள் லாங்குவேஜஸ், சம்பந்தமே இல்லாத லாங்குவேஜ்ல பேசுது. திடீர்னு 2 வாரத்துக்கு ஊமை ஆயிடுச்சு.
திடீர்னு தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு, கத்துது, அழுகுது, தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா தன்னுடைய ஹேரை பார்த்துக்கிட்டு பாம்புங்குது. ஸ்கெலிட்டன் எலும்புகள்லாம் என் கனவுல வருது, நேரவே பார்க்கிறேன் எலும்பு கூடுகளை எல்லாம். விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ். கண் பார்வையில வித்தியாசமான பார்வைகள் எல்லாம் வருவதற்கு பெயர் விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ். முடி பாம்பு மாதிரி தெரியுது, கண்ணுல எலும்பு கூடுகள் தெரியுது. இப்படியெல்லாம் ஒரு புள்ள ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கு. யாருட்ட? ஜோசப் பிராயர்ட்ட. அவரும் அவருக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை எல்லாம் பண்ணி பார்க்கிறார். ஒன்னும் சரியாகிறபடி தெரியல. சிம்டம்ஸ் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணுல இன்வாலண்டரி ஐ மூவ்மெண்ட்ஸ். இன்வாலண்டரினா நீங்க கண்ணை சிமிட்டுனீங்கன்னா நீங்க வாலண்டரியா சிமிட்டுறீங்க. அதுவா சிமிட்டுறது, மூடுறது, வைக்கிறது, முகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்வாலண்டரி. அதெல்லாம் இன்வாலண்டரியாக, தன்னிச்சையாக அது நடக்குதுன்னு வைங்க. தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடக்குதுன்னு வைங்க, அது இன்வாலண்டரி. திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணு மாறுகண் ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனை போகுது, அதுல இருந்து வெளியே வருது, திடீர்னு புது பிரச்சனை ஒண்ணு வருது. இப்படி தலை முதல் பாதம் வரை திடீர்னு பாத்தீங்கன்னா பக்கவாதம் வந்துருச்சு. வலது பக்கம் கை கால் விளங்காம போயிடுச்சு. அந்த புள்ள பேரு அண்ணா ஓ. அண்ணா ஓ. பெர்தா பாப்பன்ஹீம். அதோட ஒரிஜினல் பேரு பெர்தா பாப்பன்ஹீம். ஆக இந்த ரெண்டு ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். நல்லா இருக்கிற புள்ள கத்துது, அழுகுது, வருத்தப்படுது, தூக்கத்திலேயே நடக்குது, திடீர்னு கண்ணில் ஸ்குவிண்ட் ஆயிடுது, கொஞ்ச நாள்ல அது சரியாயிடுது, கைகால் விளங்காம போயிடுது, அதுவும் சரியாயிடுது. இப்படி அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு வருஷமாக அவஸ்தை அவஸ்தை அவஸ்தை. அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னா அது ஆர்த்தோடாக்ஸ் ஜுடாயிசம் ரிலிஜன். ஜுடாயிசம்னு ரிலிஜன். ஜூஸ் இருக்காங்கல்ல, யூதர்கள், அந்த ஆர்த்தோடாக்ஸ் பிரிவிலேஜ்டு சொசைட்டி. 8 வயசா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு அவங்க அக்கா இறந்துருச்சு. இது எப்ப நடக்குது? 1880 நடக்குது. அந்த பிள்ளைக்கு 8 வயசா இருக்கும்போது அவங்க அக்கா டிபி வியாதியால இறந்துருச்சு, காச நோய். இவங்க அப்பா 1880 அவங்க அப்பா என்ன செய்யறாரு? ஜூன் மாசத்துல அவருக்கு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு டிபி நோயில. அந்த ஆளு செத்துட்டார். இவரு தான் அவங்க அப்பா கூடயே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தது. அவங்க அக்கா செத்து போச்ச டிபில, அதோட கூட இருந்தே கவனிச்சுக்கிட்டே இருந்தது இதுதான். ஒரு வருஷம். இது எப்ப இந்த பிள்ளைக்கு வருது? 22 வயசுல பிரச்சனை வருது. 8 வயசுல அக்கா இறந்துருச்சு, ஸ்கூலுக்கு போக முடியல, படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிருச்சு, தையல் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு கஷ்டத்தை அந்த புள்ள அனுபவிச்சிருக்கும். 22 வயசுல இந்த வியாதிகள் வெளிப்படுது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கு. கஷ்டப்படல, சீரழிஞ்சிருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்க முடியுமா? ஒண்ணு மாத்தி ஒண்ணு. இப்ப இந்த ஜோசப் டாக்டர் என்ன செய்யறாரு? இவரு சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு ஆள் இருக்காரு, ஃப்ரெண்டு. அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுவோம், இது என்னதான் வியாதின்னு தெரிஞ்சுக்கிடும். பேசுறாங்க. இப்படி ஒரு சம்பவம் அந்த குழந்தை வாழ்க்கையில சைல்டுஹுட்ல நடந்ததால் இந்த புள்ள அப்பாவையும் அக்காவையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கூடையே இருந்து கவனித்ததால் அது மனநிலைமை பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றன.
மனசு சரியில்லைன்னா உடல் ரீதியாக அது வெளிப்படும்னு சொன்னேன். மாறுதல் கோளாறுகள். இப்ப 2 பேர் டோரா அண்ணாவும் இவங்களை வச்சுதான் இவர் கேஸ் பிரசன்ட் பண்றாரு. 5 கேஸ் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 கேஸும் முக்கியம். 1900 பார்த்த பிள்ளைய 1905 தான் பிரசன்ட் பண்றாரு. சார்காட்டுக்கு, ஜேன் மார்டின் சார்காட்டுக்கு பயங்கர கடுப்பு. மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அது உடல் ரீதியாக வெளிப்படுதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் நியூராலஜிஸ்ட், ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட், ஹெரிடிட்டரி நியூராலஜிக்கல் டிஸார்டர்னு நான் சொல்றேன். நீ எப்படி மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு, உடல் ரீதியாக வெளிப்படுது நீ எப்படி சொல்ற? சண்டைக்காடு நடக்கு வரும்ல. ஏன்னா இதுக்குதான் எவிடன்ஸ் இல்லையே. சைக்கோ அனலைட்டிக் தெரப்பி, சைக்கோ அனலைட்டிக் தெரப்பி, அதுதான் அவர் தான் ஃபவுண்டர். யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் சைக்கோ அனலைட்டிக் தெரப்பிக்கு ஃபவுண்டர். யாருன்னா அவர் தான் ஃப்ராய்டு. சைக்கோன்னா மனசு, அனலைசிஸ்னா அதை அலசி ஆராய்வது. இப்படி சைக்கோ அனலைட்டிக் தெரப்பிக்கு ஃபவுண்டர் நம்ம ஆளு. ஆனா சார்காட் ஒத்துக்கிட மாட்டேங்கிறார். கடைசியில இது ஏன் சொல்ல வரேன்னா, என்ன டெஸ்ட் வேணாலும் நீங்க பண்ணுங்க, என்ன ஸ்கேன் வேணாலும் பண்ணுங்க, எவிடன்ஸே இருக்காது. எதுக்கு? இந்த வியாதிகளுக்கு, கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிஸார்டர்ஸுக்கு உடல் ரீதியாக எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த வியாதி கிடையாது. எப்படி சார்? ஒரு ஆளுக்கு நீங்க கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிஸார்டர்னு நீங்க பேரு வைக்கிறதாக இருந்தால் எந்த உடல் ரீதியான எந்த எவிடன்ஸுமே இருக்கக்கூடாது. எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டு இது எக்ஸ்க்ளூஷன் டயக்னோசிஸ், இன்க்ளூசிவ் டயக்னோசிஸ் கிடையாது. எல்லாரும் கை விட்டுட்டாங்க. யார்கிட்ட போனாலும் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. வேணும்னா வெள்ளச்சாமிகிட்ட போய் பாருங்களேன், சொல்லலாம். அது கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிஸார்டராக இருக்கலாம், இருக்கும்னு சொல்லல. ஏன்னா இது மூளையில இருந்து உடலுக்கு அனுப்பக்கூடிய சிக்னல் பிரச்சனையாக இருக்கின்றது. அது உடல் ரீதியாக வெளிப்படுகின்றது. என்கிட்ட எவிடன்ஸ் கேட்டீங்கன்னா என்கிட்ட இல்லை. நீங்களும் நானும் பேசுறத வச்சுதான் நான் ஒரு முடிவுக்கு வரேன். பேசுறதுன்னா உங்களை ஹிப்னாட்டிசம் லெவலுக்கு நான் கொண்டு போக வேண்டியிருக்கு. உங்களை நான் மறக்கடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் உருவாக்க வேண்டியிருக்கு. என்ன சார் சொல்லுங்க, பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நீங்க என்கிட்ட பேசுவீங்களா? பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. நான் நல்லா தாங்க இருக்கேன். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னது? நான் நல்லா இருக்கேன். இவன் தான் சரியில்லை, இவன் சரியா இருந்தா நான் சரியா இருப்பேன். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அப்ப உங்களுக்கு அறியாமல் உங்களை நீங்கள் அறியாமல் செய்ய வேண்டும். அந்த ஆழ்நிலை அன்கான்சியஸ் மைண்டுக்கு உங்களை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்கு நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க இவன் என்ன சொல்றது, என்னைய தூங்க வச்சு நீ பாரு, நீங்க என் கூட மல்லு கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்க ரகசியத்தை நான் வாங்க முடியுமா? உங்களுக்கு நான் வைத்தியம்தான் பண்ண முடியுமா? நீங்க என் பேச்ச நம்பணும். நான் சொல்றத கேட்டு ஆழ்நிலைக்கு நீங்க போகணும். எவ்வளவு நேரம்? 5 நிமிஷத்துல போயிருவீங்களா? 50 நிமிஷத்துலதான் போயிருவீங்களா? எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. நானும் பொறுமையா இருக்கணும், நீங்களும் பொறுமையோட ஒத்துழைக்கணும். நம்ம 2 பேருக்கும் டைம் இருக்கணும். வெளியே இருக்க உறவுக்காரங்களுக்கும் என் மேல நம்பிக்கை வரணும். இதுல எவ்வளவு சைக்கோ அனலைட்டிக் தியரி எவ்வளவு கஷ்டமான விஷயம்ங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள். 1900 தான் அவர் கஷ்டப்பட்டாருன்னு இல்லை,
இன்னைக்கும் நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் இந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா வியாதி இருக்குன்னு தெரியுது, நீங்க என்கிட்ட எவிடன்ஸ் கேக்குறீங்க, எவிடன்ஸ் என்கிட்ட இல்லை. அப்ப நான் சொல்றதை நீங்க நம்பித்தான் ஆகணும். இதுக்கு தான் ஃபங்க்ஷனல் நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ்னு சொல்றாங்க. என்ன சார், கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டர்ங்கிறத பேரை மாத்துறாங்க, ஃபங்க்ஷனல் நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ். நியூராலஜினா என்ன? பிரெயின் தான். பிரெயின் தான் மனசு. மனசுக்கு எங்க இடம் இருக்குன்னு கேட்டா இல்ல. பென்ஃபீல்டுங்கிற பெரிய சயின்டிபிக் மேப்பிங் பண்ணவருக்கு தெரியல. அப்போ மனசுங்கிறது என்ன? மூளைதான் மனசுன்ட்டாங்க. இப்ப நியூராலஜி ப்ராப்ளம், ஆனா எவிடன்ஸ் இல்லை, எல்லா டெஸ்டும் பண்ணா நார்மலா இருக்கு. அப்ப ஃபங்க்ஷனல் என்னது? உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஃபங்க்ஷனல் நியூராலஜிக்கல் டிசார்டர்னு பேரை மாத்துறாங்க. இப்ப கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டர்ங்கிற பேரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க பழைய ஆளுகளா இருக்கிறதுனால அந்த பேரை வச்சிருக்கோம். இப்ப இருக்க ஜெனரேஷன் என்ன செய்யறாங்க? எஃப்என்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. ரைட். இப்ப நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கும் ஜேன் மார்டின் சார்கோவுக்கும் ஜோசப் பிராயருக்கும் டோராவுக்கும் அண்ணாவுங்கிற அந்த அந்த அம்மா இருக்குது பாத்தீங்களா, பெர்த்தா பாப்பன்ஹீம், இவங்களை எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க தானே முக்கியம். இப்படி ஒரு ஆள் இன்னைக்கு தேதியில உட்காந்து இப்படி ஒரு டாபிக்க பேசுறதுக்கு அவங்க தானே முக்கியம். அவங்க எல்லாம் அவ்வளவு டெடிகேட்டடான ஒரு சர்வீஸ் பண்ணலன்னா, நல்ல பேஷண்டா இல்லைன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு இந்த ஓரளவுக்கு விஷயம் தெரியுமா? அப்ப அவங்கள நம்ம மறக்க கூடாது. ஹிஸ்டரியில அவங்களுக்கு எப்பயும் ஒரு இடம் உண்டு. இந்த அண்ணாவோவ அவரு குணப்படுத்தி முடிச்சார். யாரு? ஜோசப் பிராயரும் நம்மாளு சிக்மண்ட் ஃப்ராய்டும் சேர்ந்து சைக்கோ அனலிட்டிக் தெரப்பி, சைக்கோ டைனமிக் தெரப்பி எல்லாம் பண்ணி அந்த அம்மாவை குணப்படுத்தி முடிச்சார்ல. அந்த அம்மா எந்த உயரத்துக்கு போச்சு தெரியுமா? ஆஸ்திரியாவில் ஜூஸ் உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்குன்னு ஒரு லீக் ஆரம்பிச்சது. பெரிய ஆக்டிவிஸ்ட், உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பெரிய ஆக்டிவிஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு பேசுறாங்க பெண்கள் உரிமையை பத்தி. இது ஆஸ்திரியாவில் யாரு ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சுட்டா? நம்மாளு அண்ணாவோ பெர்த்தா பாப்பன்ஹீம். எப்படி? பெர்த்தா பாப்பன்ஹீம் வந்து அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. 1939 செத்துருச்சு. எப்படி? அதாவது she died in 1936. உங்களை வச்சு நானும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். டிசீஸ் தெரியும், ஹிஸ்டரி தெரியும், ஒழுங்கா பேசணும்ல. படிக்காம வந்து பேச முடியுமா? வாத்தியார்களுக்கு முன்னாடி அங்க சாரை பாருங்க, ப்ரொஃபசர் எப்படி, டைரக்டர் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம வளர்த்து விட்டவ ஒழுங்கா பேசுறானா இல்லையா கவனிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நான் கொஞ்சமாவது ஒழுங்கா பேசணும்ல. அந்த அம்மா 1936 அண்ணாவோ இறந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆஸ்திரியாவில் பெண்களுக்கான சுதந்திர போராட்டத்தை உருவாக்குனது அந்த அம்மா. பெரிய ஆக்டிவிஸ்ட். ஜூஸ் பெண்களுக்குன்னு சொல்லி பெரிய ஒரு லீக்க உருவாக்கிச்சு. எப்படி? நம்மாள் ஜோசப் பிராயரும் சிக்மண்ட் ஃப்ராய்டும் சேர்ந்து 22 வயசுல அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட வியாதிகளில் இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து, உன்னால செய்ய முடியுமையா, யூ கேன் டூ இட், ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுத்து, ஒரு ரீஅஷூரன்ஸை கொடுத்து, ஒரு மைண்டை டைவர்ட் பண்ணி அதுக்குள்ள இருந்த பொட்டன்ஷியலை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அந்த அம்மா 1936 வரைக்கும் பெரிய ஆக்டிவிஸ்டா இருந்திருக்கிறாங்க. அதோட பங்களிப்பு பெண்களுக்கு, அந்த ஜூஸ் பெண்களுக்கு, யூதர்கள் பெண்களுக்கு, யூத பெண்கள் மறக்கவே மாட்டாங்க அண்ணாவை. பெர்த்தா பாப்பன்ஹீமர் ரெண்டும் அந்த ஒரு பேர் வச்சு
ஆக இந்த ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சாதான் இதுக்குள்ளேயே நம்ம போக முடியும். அதுக்கு தான் எவ்வளவு நேரம் சார் பேசுறதுன்னு உங்ககிட்ட கேட்டேன். என்னைய பேச சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். நம்மளுடைய பயோனியர்ஸுக்கு நம்ம எப்பயுமே ஒரு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க இல்லாம நம்ம இன்னைக்கு இல்ல ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிஸார்டர் பேச போறோமா? டெடிகேட்டட் சர்வீஸ். ஆக என்ன சொன்னேன்? மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடல் ரீதியாக வெளிப்படும். அது மாற்றல் கோளாறுகள். மனசே பிரிஞ்சிருச்சுன்னா விலகல் கோளாறு. விலகல் கோளாறுகள் ரெண்டா பிரிச்சிருங்க. இப்ப என்ன சொல்லி பேசணும்? எவிடன்ஸே இருக்கக்கூடாது. எந்த டெஸ்ட் பண்ணுங்க, உலகத்துல நீங்க என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணுங்க, எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வியாதி இல்லை. அப்ப எக்ஸ்க்ளூஷன் டயக்னோசிஸ். வேற எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு, லேட்டஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் பண்ணியாச்சு, எதுலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இந்த வியாதியாக இருக்கலாம். அசம்ஷன். நாளைக்கு எவிடன்ஸ் வந்தா என்ன செய்யறது? இன்னைக்கு இல்ல. இந்த மைண்ட மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. இன்னைக்கு எவிடன்ஸ் இல்ல, நாளைக்கு எவிடன்ஸ் வந்துச்சுன்னா வரலாம்ல. அப்ப நம்ம டயக்னோஸை மாற்ற வேண்டியது வருது. ஆக ஃபியூச்சர்ல இந்த கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிஸார்டர்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போவதற்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். எப்படி? இன்னைக்கு எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லை, நாளைக்கு வரலாம்ல. மூளை அப்படி செய்யுது, மனசு அப்படி செய்யுது, எவிடன்ஸ கொஞ்சம் லேட்டா கொடுக்குது. இவ்வளவு நாள் எங்கேயா போயிருந்த, இத முதல்ல நீ சொல்லிருக்கலாம் இல்லையா இன்வெஸ்டிகேஷன்ல? கேட்கலாம். இந்த டிசீஸுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும் டாக்டர்? வெரி குட். அதுக்கு அடுத்து வரேன், ஹிஸ்டரி சொல்லாம அதுக்கு அடுத்து போக கூடாது. இப்ப கன்வர்சிவ் டிஸார்டர்னு சொல்லியாச்சு. மாற்றல் கோளாறுகள் தலை முதல் பாதம் வரை என்ன செய்யாதுன்னு கேளுங்க. எப்படி? என்ன இது செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எல்லாம் செய்யும். கண் பார்வை இருக்காது. கண் பார்வை எப்படி இருக்காது? டனல் விஷன். இப்படித்தான் இருக்கும். இங்கிட்டு வர்றவன் யாருன்னு தெரியாது, இங்கிட்டு வர்றவன் யாருன்னு தெரியாது. டனல்ல போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? டனல் விஷன். ஆப்தல்மாலஜிஸ்ட் கண்டாக்டரை போய் பார்த்தா இது என்னன்னே தெரியலங்க. தொண்டையில எனக்கு சிக்குதுங்க, குளோபஸ் பந்து ஏதோ எனக்கு அடைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க, முழுங்கவே முடியலங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியலங்க, உள்ள அடைச்சுக்கிட்டு இருக்கு, என்னன்னு பாருங்க. குளோபஸ். குளோபஸ்னா பால். ஹிஸ்டரிகஸ். குளோபஸ் ஹிஸ்டரிகஸ்னா தொண்டையில பந்து அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, சாப்பிட முடியாது. ஒண்ணு டன்னல் விஷன், குளோபஸ் ஹிஸ்டரிகஸ். ஊமை. நல்லா பேசிட்டு இருந்தேன், திடீர்னு ஏஃபோனியா, பேச்சே இல்லை. என்னது? பேச்சே வரல. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தான், திடீர்னு காது கேட்க மாட்டேங்குது. இஎன்டி டாக்டர் எல்லாம் தட்டி தட்டி எல்லாம் பார்த்தாச்சு, சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, காரணமே இல்லைங்க, காது கேட்க மாட்டேங்குது. திடீர்னு என்னது? பக்கவாதம். என்னது? பக்கவாதம். ஒரு கை வராம போகலாம், ஒரு பக்கம் பாடி வராம போகலாம், கழுத்துக்கு கீழே 2 கையும் 2 காலும் விளங்காம போகலாம், இடுப்புக்கு கீழே 2 காலும் விளங்காம போகலாம். நான் சொல்றதெல்லாம் கேட்டு பயந்துராதுங்க. மனசு அப்படி வெளிப்படுகிறது. மாறுதல் கோளாறுகள். திடீர்னு பார்க்கும் போதே பயமா இருக்கா? நான் இழுப்ப பார்க்கும் போதே பயமா இருக்கா? இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க?
ஆஸ்துமான்றவங்க எல்லா டாக்டர்கிட்டையும் போனா என்ன செய்வாங்க, நெபுலைசர் வை, மூக்குல ஆக்சிஜன் கொடுத்தா சரியாயிரும், நெபுலைசரை வச்சு அந்த பிள்ளைய படுக்க வச்சிருவாங்க. அது என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, கன்வர்சிவ் டிஸார்டர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கன்வர்சிவ் ஹைப்பர் வென்டிலேஷன், ஹைப்பர் வென்டிலேஷன் ஆஸ்துமா மாதிரியே தான் இருக்கும், ஆனா ஆஸ்துமா கிடையாது. ஆஸ்துமானா என்னது, நுரையீரல் சுருங்கிடுறது, மூச்சு குழாய்கள் சுருங்கிடுறது, ஆக்சிஜன் உள்ள என்ட்ரி ஆக மாட்டேங்குது, அதுதான் ஆஸ்துமா. இது ஆஸ்துமா கிடையாது, ஆனா ஆஸ்துமா மாதிரியே இருக்கும். நெபுலைசர் வச்சு என்ன சரியாயிருமா, ஆக்சிஜன் கொடுத்தா சரியாகுமா? அந்த புள்ளவோட உட்கார்ந்து சைக்கோ அனலைட்டிக் தியரி பண்ண வேண்டி இருக்கு. திடீர்னு ஹைட்ரோபோபியா, தண்ணி குடிக்கிறதுக்கே கஷ்டப்படுது, தண்ணியை பார்த்தா பயப்படுது. அண்ணாவுக்கு அதான் வந்துச்சு. அண்ணாவுக்கு அவங்க அக்கா டிபியில இருக்கும்போது தண்ணியே குடிக்காது, ரொம்ப நாள் குளிக்காது. அப்படி இருந்த பிள்ளைக்கு பார்த்து அதுக்கும் ஹைட்ரோபோபியா வந்துருச்சு. ஹைட்ரோபோபியா தண்ணியை கண்டா பயம். எங்க இருந்து எப்படி வருது பாருங்க. நாய் கடிச்சதுனால வந்துருச்சும்பாங்க, நாய் நக்கிட்டதுனால வந்துருச்சும்பாங்க, ஆனா மனசு பாதிக்கப்பட்டு. போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாபிக்கை பேச ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்ன, புதுக்கோட்டையில ஒரு குழந்தைக்கு கண்ணு திடீர்னு மூடிடுச்சு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நல்லா இருந்த பிள்ளைக்கு கண்ணு மூடின உடனே பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு பேயோட்ட போயிட்டாங்க. கடைசி பார்த்தா அது பாம்பு கொத்தி இருக்கு. என்ன பாம்பு கொத்தி இருக்கு, நல்ல பாம்பு கொத்தி இருக்கு. புதுக்கோட்டை பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் அதை கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணி குணப்படுத்தினாங்க. நம்மளுடைய அறியாமை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. பாம்புல நல்ல பாம்புன்னு அதுக்கு பேரு, அது நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்குது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, பாம்பு கொத்துனவனா கண்ணு மூடிருச்சுன்னா தூங்க விடாம பாத்துக்குங்க, வாழை மட்டையில படுக்க வச்சு பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. விடிய விடிய பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்னா அவன் தூங்க மாட்டான். கண்ணு இப்படி மூடுது ஆட்டோமேட்டிக்கா, அதை இவன் தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டாங்க. தூங்க விடாம பண்ணுங்கன்னாங்க. தூங்க விடாம பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்க. அது கோப்ரா, நல்ல பாம்பு கொத்துனா கண்ணு மூடிரும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். கட்டு வெறியன் கண்ணாடி வெறியன் கொத்திச்சுன்னா ரத்த மண்டலத்தை பாதிக்கும், ரத்தம் உறையாது, கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். இதுதான் 3. ஒண்ணு நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, கண்ணு ஆட்டோமேட்டிக்கா மூடுது. அந்த பிள்ளைக்கு அதான் நடந்துச்சு. இவங்க சாமியாடுது பேய் பிடிச்சிருக்குன்ட்டு கூட்டு போனாங்க. அதனாலதான் நம்ம இந்த டாபிக்கவே பேச வேண்டியது வந்துச்சு. ஆக அறியாமை. சரி, இப்ப நான் சொல்லிட்டேன், ஹைட்ரோபோபியா கூட வரலாம்னு சொல்லிட்டேன். தண்ணியை கண்டு பயம். சோம்பனாம்புலிசம், திடீர்னு தூக்கத்திலேயே நடக்கிறது, தூக்கத்திலேயே நடக்குது. இது கன்வர்சிவ் டிஸார்டர், உடல் ரீதியான மாற்றங்கள். விக்கல் வந்துகிட்டே இருக்கு எனக்கு, இங்கனக்குள்ள அமுத்தி பாருங்க, எனக்கு விக்கல் வரும். இந்த இடத்துல அமுத்துங்க, கேஸ் வரும். இது ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விக்கல், ஹிஸ்டரிக்கல் ஹிக் ஆஃப், ஹிஸ்டரிக்கல். இப்ப நான் சொன்னது எல்லாத்துக்கும் முன்னாடி ஹிஸ்டரிக்கல்னு போட்டுக்கோங்க. கன்வர்சிவ் டிஸார்டருக்கு முன்னாடி ஹிஸ்டரிக்கல்னு போட்டுக்கோங்க. ஹிஸ்டரஸ்னா என்னது, யூட்டரஸ். பெண்களுக்கு மட்டும்தான் அது முன்னாடி வந்துகிட்டு இருந்ததுன்னு நினைச்சாங்க. அதனால அதுக்கு பேரு ஹிஸ்டீரியான்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப யாரும் ஹிஸ்டீரியான்னு சொல்றது இல்ல, ஏன்னா பெண்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ ஹிஸ்டீரியாவும் இதுவும் ஒரே நோய் தான் இல்லையா? இதுதான் பேர்கள் மாறிக்கிட்டே இருக்குது, பேரு மாறுது. ஓகே, பேரு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஹிஸ்டீரியா, இதுதான் ஹிஸ்டீரியா. இப்ப பெண்களுக்கு மட்டும் வருங்கிறதுனால அந்த யூட்ரஸ வச்சு ஹிஸ்டீரியான்னு பேர் வச்சாங்க. ஆனா ஆண்களுக்கும் வருது, குழந்தைகளுக்கும் வருது. சைல்டுஹுட்லயே ஹிஸ்டீரியா குழந்தைகளுக்கும் வருது. ஆக மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னா யாருக்கு வேணாலும் வரலாம்.
உடல்ல மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடல் ரீதியாக வெளிப்படுகிறது. இதுதான் நான் சொன்ன மாதிரி மாற்றல் கோளாறுகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதா? செகண்ட் ஆஃப் டிசோசியேட்டிவ் டிஸார்டர், விலகல் கோளாறுகள். மனசு என்ன செய்யுது? ரெண்டா பிரிஞ்சிருது. நார்மலா இருக்கிறது அப்நார்மலாக பிரிஞ்சிருது. இப்ப அதுல ஒரு 4 டைப் சொல்றாங்க. டீபர்சனலைசேஷன் அண்ட் டீரியலைசேஷன் டிஸார்டர்னு சொல்லி. பெர்சனானா உங்களுக்கு தெரியும், நானும் பர்சனல் லைஃப். என் உடம்புக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம பிரிஞ்சிருது. டீரியலைசேஷன், இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம பிரிஞ்சிருது. நான் வெளியாளாக இருந்து என்னை பார்க்கின்றேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, வெளியே இருந்து என்னை நான் பார்க்கிறேன். இது ஒரு வியாதி. இன்னொரு வியாதி பொசஷன் சிண்ட்ரோம். பேய் பிடிச்சிருக்கு, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அதனால பேய் பிடிச்சிருக்கு, சாமி ஆடுது. இந்த பொசஷன் சிண்ட்ரோம் அதுவும் இந்த டிசோசியேட்டிவ் டிஸார்டர்ல தான் வருது. இன்னொன்னு டிசோசியேட்டிவ் அம்னீசியா, ஞாபக மறதி. மறதிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. நமக்கே காலையில என்ன சாப்பிட்டோம்னு சாயந்தரம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் மறதி, ஃபர்கெட்ஃபுல்னஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு இது டிசோசியேட்டிவ் அம்னீசியா. மறந்துருது, நான் யாருங்கிறதே மறந்துருது. நீங்க கோயம்புத்தூர் ஆணி என்னைய கேட்டீங்க, நான் இங்க இருக்கிறதுனால ஆமா சார்னு நான் சொல்றேன். திடீர்னு மும்பையில போய் உட்காந்துட்டு அங்க ஒரு ரொட்டி கடை வச்சிருந்தேன்னு வைங்க, சைக்காட்ரிஸ்ட்ங்கிறத மறந்து மும்பையில போய் ஒரு பேக்கரியில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்பயும் நீங்க அங்க வாரீங்க, என்ன டாக்டர் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு நீங்க கேக்குறீங்க. நான் சாரு வேற யாரோ தப்பா கேக்குறீங்க, நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது. எப்படி? சாரி, டீசென்டா பேசுறேன், உங்ககிட்ட டீசென்டா பதில் சொல்றேன். ஆனா நான் டாக்டருங்கிறதே மறந்துட்டேன். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் பேக்கரியில வேலை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆளுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல்க, வாழ்க்கையில ஏதோ அதிர்ச்சி வந்துருச்சு போல்க, என்னத்தையோ இழந்துட்டாரு போல்க, அதனால இங்க ரொட்டி கடையில வேலை பார்க்கறாரு, இல்ல ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டு இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு புத்தி வருது, என்ன வெளிச்சாமி சைக்காட்ரிஸ்ட் ஆச்சே, இங்க உட்காந்து மாவு பசஞ்சிட்டு இருக்கமே, சரி நம்ம ஊருக்கு போ, கோயம்புத்தூருக்கு மறுபடியும் வந்துடுறேன். இதை எதுல சேர்ப்பீங்க? டிசோசியேட்டிவ் ஃபியூக், FUGUE. ஃபியூக்னா டெம்பரரியா நம்ம மனசுல இருந்து நம்ம விலகிடுறோம். விலகல் கோளாறு, டிசோசியேட்டிவ் ஃபியூக், FUGUE. இன்னொரு ஃபியூக் இருக்கு, ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு வைங்க, டெம்பரல் லோப் எபிலெப்சி. இதுதான் டெம்பரல் லோப். 4 லோப் இருக்கு மூளையில. ஃப்ரான்டல்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறது, பெரைட்டல்னா மேல இருக்கிறது, டெம்பரல்னா இந்த சைட்ல இருக்கிறது. பொறுத்துல அடிக்காதரா சொல்றாங்கல்ல, பொறுத்துன்னா இதுதான். இந்த இடத்துல ஆக்சிபிட்டல். கண்ணு புடதிலையாடா இருக்கு கேக்குறோம்ல, புடதில தான் இருக்கு. கண்ணுக்குண்டான சென்டர் இங்க பாக்குறோம், திரை இங்க இருக்கு, இங்க ஆக்சிபிட்டல் சென்டரே இருக்கு. ஃப்ரான்டல், பெரைட்டல், டெம்பரல், ஆக்சிபிட்டல், இது 4 லோப் எல்லாருக்கும் இருக்கும். இந்த மனுஷ பயல்களவே பார்க்க முடியல ஐயா. யார் சொல்றா? மதுரை அமெரிக்கன் காலேஜ் ப்ரொஃபசர் சாலமன் பாப்பையா, உலகத்துக்கே தாத்தாவா இருக்காரு. என்ன சொல்லுவாரு? இந்த மனுஷ பயல்களவே பார்க்க முடியல. மனுஷ பயல்கள்னு சொல்றதுக்கு எது முக்கியம்? ப்ரீஃப்ரான்டல் லோப். ஃப்ரான்டல் லோப்னு சொல்லிட்டேன், அதுலயும் முன்னாடி இருக்கிறதுக்கு பேரு ப்ரீஃப்ரான்டல் லோப். அதுதான்
நம்மள மனுஷனா வச்சிருக்கிறது எது? ப்ரீஃப்ரண்டல் லோப். இப்ப இந்த மைண்ட் என்ன செய்யுது? எபிலெப்சி ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன செய்யுது? அவங்களுக்கும் ஃபியூக் வருது. ஃபியூக்னா எஃப்யூஜின்னு சொன்னேன், அது எபிலெப்டிக் ஃபியூக், இது டிசோசியேட்டிவ் ஃபியூக். ரெண்டு ஃபியூக்குக்கும் வித்தியாசம் பார்த்துக்கலாம். எபிலெப்சியில இஇஜி எடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மூளையில ஏதாவது ஒரு கட்டி இருந்தா கண்டுபிடிச்சிடலாம், அதனாலையும் ஃபிட்ஸ் வரும். இந்த டிசோசியேட்டிவ் ஃபியூக், விலகல் கோளாறுல வரக்கூடிய ஃபியூக்ல அது இருக்காது, எவிடன்ஸே இருக்காது. மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு, ஒரு எவிடன்ஸும் இல்ல, என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப இதுல வேணா சேர்த்து பார்ப்போமே, நாளைக்கு ஏதாவது எவிடன்ஸ் வந்துருச்சுன்னா டயக்னோசிஸ மாத்திக்கலாமா? ஆக இந்த டயக்னோசிஸ் ஃபியூச்சர்ல இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஹிஸ்டீரியாங்கிற பேரை எடுத்துட்டாங்க, கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டருங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷனல் நியூராலஜிக்கல் டிசார்டர்னு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாலாவது ஒரு டிசோசியேட்டிவ் டிசார்டர் இருக்கு, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். என்ன சார்? டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி. பர்சனாலிட்டினா என்னது? 18 வயசு வரைக்கும் எல்லாருக்குள்ள எல்லா மாற்றங்களும் வந்துகிட்டே இருக்கும். 18 வயசு ஆச்சுன்னா பிக்ஸ் ஆயிரும். அப்ப பெர்சனாலிட்டின்னா, பெர்சனான்னா மாஸ்க். எல்லாரும் எத்தனை மாஸ்க் போட்டிருக்காங்க? ஒவ்வொரு இடத்துலயும் ஜோசார்ட்ட ஒரு மாஸ்க் கழட்டி காட்டுவேன், ப்ரொஃபசர் டைரக்டர்கிட்ட ஒரு மாஸ்க் கழட்டி காட்டுவேன், ஒய்ஃப்கிட்ட ஒரு மாஸ்க் கழட்டி காட்டுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு மாஸ்க் கழட்டி காட்டுவேன். எத்தனை மாஸ்க் போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஒரே ஆளு 4500 மாஸ்க் போட்டு வந்திருக்கான். எத்தனை மாஸ்க்? எத்தனை மாஸ்க் சார்? 4500 ஐடென்டிட்டி டிசார்டர் ஒரே ஆளுக்குள்ள இருந்திருக்கு. இத நான் சொல்லல, யாரு சொல்லியிருக்கான்னா ரிச்சர்ட் பி கிளாஃப்ட். ரிச்சர்ட் பி கிளாஃப்ட் 1988ல கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எங்க ஒர்க் பண்ணிருக்காரு? பிலடெல்பியாவில் டெம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன். ரிச்சர்ட் பி கிளாஃப்ட் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? 1988ல ஒரே ஆளுக்குள்ள 4500 ஐடென்டிட்டி இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. நம்மளால ஒரு ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டே நிம்மதியா வாழ முடியல. இவர் கண்டுபிடிச்சது எத்தனை? 4500 ஒரே ஆளுக்குள்ள. இத வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரா, இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? படம் சார், இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரா? இதுதான் அவங்களோட உட்கார்ந்து கண்டுபிடிக்கிறது, பேசுறது. இப்ப பிரையன் வீஸ், டாக்டர் பிரையன் வீஸ், மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப்ஸ், அப்படி ஒரு புக்கை போட்டிருக்கிறார். நீங்க டைம் கிடைச்சதுன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு எத்தனை குருன்னு கேட்டா ஒரு குரு 2 குருவை நீங்க சொல்லிடுவீங்க. பட் இந்த ரீஇன்கார்னேஷன் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை பிறவி இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பிரையன் வீஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு? மியாமி யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காட்ரி கேத்தரின் ஒரு பொண்ணு அங்க லேப் டெக்னீஷியனா இருக்கு. அங்க ஒருத்தனை பார்த்தாலே அந்த பிள்ளைக்கு கடுப்பா இருக்கு. ஆனா அந்த பையன் இவட்ட பேசுனது கிடையாது, இவ அவன்கிட்ட பேசுனது கிடையாது, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. ஆனா அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கடுப்பா இருக்கு. எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த கேத்தரினுக்கு அந்த பயலை பார்த்தாலே கடுப்பா இருக்கு, வெளியே சொல்லவும் முடியாது. ஏன்னா 2 பேரும் மியாமி ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப கேத்தரினுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றா, எப்ப பார்த்தாலும் நீ டென்ஷன்லயே இருக்கிற, அவனை பார்த்தாலே உனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது,
இதுக்கு நீ பிரையன் வீஸ் சார போய் பாரு, ஏதாவது மருந்து கொடுத்து உன்னைய குணப்படுத்தினாலும் குணப்படுத்துவார்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பி விடுறாரு. இந்த பொண்ணு அவர் ரூம் வரைக்கும் போறது, திரும்பி வந்துடுறது. இப்படியே ரொம்ப நாளைக்கு. ஏன்னா சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ரெண்டாவது சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும், சோசியல் ஸ்டிக்மா வேற இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த புள்ள ஒரு நாள் போயிடுச்சு. அந்த டாக்டர் உட்காந்து பேசுறாரு, இந்த பிள்ளைய பேச விட்டு கேட்கிறாரு, இதே சைக்கோ அனலைசிஸ் தியரியை பயன்படுத்துறாரு. கடைசி அந்த பிள்ளையால அவர் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? வேலையவே விட்டுட்டார். என்ன வேலைய? மெடிசன் கொடுக்கிற வேலையவே விட்டுட்டாரு. ஹிப்னோதெரபிஸ்டா மாறிட்டார். எல்லா வியாதிகளுக்கும் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாது, ஹிப்னோதெரபிஸ்டாக மாறிவிட்டார். இந்த சைக்கோ அனலைட்டிக் தெரப்பினால ஒரு ப்ரொஃபஸர் மெடிசின் கொடுக்கக்கூடிய வேலையை நிப்பாட்டிட்டு ஹிப்னோதெரபிஸ்டாக மாறிட்டார். மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப்ஸ் புக்கை வாங்கி படிங்க. நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காதவர்கள் வாங்கி படிங்க. அருமையான புக்கு. நான் 10 இயர்ஸ் புக் பேக் அடித்தேன். நான் மெடிக்காலஜில் படிச்சுட்டு இருக்கும்போது, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புக்கை வாங்கி ஒரு 4-5 நாள் படித்து பார்த்துட்டு கேத்தரினை என்னால் மறக்கவே முடியல. அந்த புள்ள என்ன சொல்லுது, ஒவ்வொரு பிறவிலையும் இந்த பையதான் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். எப்படி? அப்ப ரீஇன்கார்னேஷன் தியரி உண்மைங்கிறத புத்தாவும் ஒத்துக்கிறாரு, கிறிஸ்டியானிட்டியும் ஒத்துக்கிடுது, ஹிந்து பிலாசபியும் ஒத்துக்கிடுது. அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. அர்ஜுனை ஒரு தடவை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கான், எல்லாத்தையும் நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன், நீ பக்கத்துல இருந்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி இந்த பிறவில எந்த பிறவில நீ யாரா இருந்த தெரியுமா உனக்கு சொல்லி கேட்கிறான். பகீரதனாக பிறந்திருக்காரு. பகீரதன் 10 பிறவில செய்ய முடியாதத 11வது பிறவில அர்ஜுனனாக மாறி செஞ்சாருன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்றாரு. இது ஏன் சொல்றேன்னா, இந்த ரீஇன்கார்னேஷன்ங்கிறத நம்ப வேண்டியது வருது. சைக்கோ அனலைட்டிக் தியரியில நீங்க உட்கார்ந்தீங்கன்னா இதெல்லாம் வருது. இப்ப நீங்க மெடிசனை மட்டும் வச்சு நம்பி இந்த பிள்ளைகளை குணப்படுத்திட முடியுமா? அதனாலதான் மியாமி ப்ரொஃபஸர், சைக்காட்ரி ப்ரொஃபஸர் என்ன செஞ்சாரு, ஹிப்னோதெரபிஸ்டாக மாறிட்டாரு. ஹிப்னோதெரபிஸ்டும் ஹிப்னோட்டிசமும் ஒண்ணுதானே? ஹிப்னாசிஸ்ங்கிறது என்னன்னா, ஆண்டன் மெஸ்மர் அவர் மெஸ்மரிசம் பண்ணார், ஜேம்ஸ் பிரைட் அவர் ஹிப்னாட்டிசம் பண்ணார். இது ரெண்டுக்கும் ஃபண்டமெண்டல் என்னன்னா ஃப்ரீ அசோசியேஷன். ஃப்ரீ அசோசியேஷன். நீங்க பேசணும், நான் கேட்கணும். உங்களை பேச வைக்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கணும். நீங்க மனசு விட்டு பேசணும், வெளியே பேசுறது இல்லை, அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து பேசணும். அதுதான் ஹிப்னாட்டிசம். மெஸ்மரிசம்ங்கிறது என்னை பார்த்த உடனே உங்க மனசை என்கிட்ட பறி கொடுத்துடுறது, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுறது. டெலிபதின்னு சொல்றோம்ல, இது எல்லாத்துக்கும் ரெய்கி, டெலிபதி, டெலிமெடிசின், இது எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் என்னன்னா நம்பிக்கை. என்ன நீங்க நம்பி பரிபூர்ணமாக நீங்க உங்க மனசை என்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும், நான் பொறுமையா இருக்கணும், அன்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போகணும். இதைத்தான் 1900 சிக்மண்ட் ஃப்ராய்ட் பண்ணார். நம்மால் ஜேன் மார்டின் சார்கோவும் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவரு மனசு பாதிக்கப்பட்டதுனால வந்துச்சுன்னு சொன்னாரு, அவரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்னு அவர் சொன்னார். இதுதான் நமக்குள்ள தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஆக 4500 ஐடென்டிட்டி ஒரே ஆளுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஆளு சொல்றாரு. இது என்ன நடக்கு நம்மளை சுத்தின்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. இங்கதான் அந்நியன் ஈஸியாவை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, அந்நியன் படத்துல அம்பி, ரெமோ, அந்நியன் 3 கேரக்டர் ஒருத்தனுக்குள்ள வந்திருக்கு. இதுதான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், மல்டிபிள் ஐடென்டிட்டி டிஸார்டர். ஒருத்தன் வர்றது இன்னொருத்தனுக்கு தெரியாது.
அந்த படத்துல சினிமாட்டிக்கா காட்டிட்டான். அந்நியன் வேற ஆளுகிட்ட வரும்போது பிரச்சனை பண்ணும்போது அந்நியனாவே இருக்கான். லவ்வரை பார்த்த உடனே நீ தப்பிச்சு போன்னு சொல்றான். அது சினிமாவுக்கு வேண்டி எடுத்தது. ஆக்சுவலா சொன்னால் இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கன்வர்சிவ் டிசார்டர் மாற்றல் கோளாறாக இருந்தாலும் சரி, விலகல் கோளாறாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தெரியாது. இவர்களை கொஞ்ச நேரத்துல நிதானம் வந்துடும், கொஞ்ச நாட்கள்ல நிதானம் வந்துடும், கொஞ்சம் வருஷத்துல நிதானம் வரும். எப்படி? மணிக்கணக்கு, நாட்கணக்கு, வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருஷக்கணக்கு. எப்ப இவன் மறுபடியும் ஒரிஜினலுக்கு வருவான்னு தெரியாது. வேணும்னு செஞ்சிருக்கானா? மெலிங்கரிங். அதுக்கு என்னது? மெலிங்கரிங்னா வேணும்னு செய்யறது, ஆக்டிங். நீங்க ஆக்டிங்னு சொல்லுவீங்க, நாங்க மெலிங்கரிங்னு சொல்லுவோம். எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் என்ன செய்வாங்க? நல்லா தான் இருந்தா திடீர்னு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல பாருங்க சரியாயிருவாங்க சொல்லுவாங்க. அவர்களுக்கு தனக்கு என்ன சடக்கு என்ன செய்துன்னே தெரியாது. சூடோசீசர்னு ஒண்ணு இருக்கு கன்வர்சிவ் டிசார்டர்ல. நான் சொல்லியிருக்கணும், மாற்றல் கோளாறு, ஃபிட்ஸ் வரும். வலிப்பு நோய் டிப்பிக்கலான வலிப்பு நோயாக வரும். ஆனால் இஇஜி எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும். நாங்க அவங்கள உத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இது ஃபிட்ஸ்ல சேர்ந்ததா இல்ல கன்வர்சிவ் டிசார்டர்ல சேர்ந்ததா உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலே கண்டுபிடிச்சிருவோம். சொந்தக்காரங்களாம் எங்களை பிடிச்சி வைவாங்க, என்னையா ஃபிட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு கம்பியை கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிற, பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு இறக்கம் இல்லாத டாக்டரா இருக்கேன்னு எங்களை வைவாங்க. எங்களுக்கு அந்த நல்ல பேரும் கிடைக்கும். எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இஇஜி எடுத்து பாக்குறீங்க, நார்மலா இருக்கு. அப்போ இதை ஃபிட்ஸ்ல சேர்க்கிறதா கன்வர்சி மாற்றல் கோளாறுல சேர்ப்பீங்களா? இதுதான் எங்க வேலை. சரி, இஇஜி எடுத்து பார்த்தாச்சு, இஇஜி அப்நார்மலா இருக்கு, பேஷண்ட் நார்மலா இருக்காரு, இது எதுல சேர்ப்பீங்க? அவருக்கு வைத்தியம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சரி, இஇஜில பிரச்சனையே இல்லை, இது உண்மையான சீசரா இருக்கு, வைத்தியம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இது ஒரு மாதிரியான ஏரியா. அதுக்குத்தான் பொறுமையாக நாங்க இருந்து பார்க்கிறோம். கன்வர்சிவ் டிசார்டரா, மாற்றல் கோளாறா, விலகுதல் கோளாறா தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு பொறுமை தேவைப்படுகிறது. ஹிஸ்டரி பொதுவா ஒழுங்கா எடுக்கும். ஹிஸ்டரி எடுக்கிறது தான் சைக்காட்ரியில அடிப்படை. ஹிஸ்டரி எடுக்கலன்னா எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பி உங்களுக்கு செலவெழுத்து வச்சிருவாங்க. செலவு பண்ண வேண்டியதுக்கு பண்ணித்தான் ஆகணும், தேவையில்லாம பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க ஆக்டிங் பண்ணவும் இல்லை. மெலிங்கரிங், ஆக்டிங்னா மெலிங்கரிங். இவங்க அதுவும் பண்ணல. இவர்களுக்கு தெரியாது, தான் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்கின்றார்கள். பிதாவே இவர்களை மன்னித்து அருளும் கேட்டார்ல நம்ம தேவகுமாரன். உண்மையிலே இவர்களுக்கு தெரியாது. அத போய் நீங்க அவங்கள பிடிச்சி வைய முடியுமா, அடிக்க முடியுமா? ஆனா டாக்டர், நீங்க அதாவது ஒரு சிலர் மல்டி லாங்குவேஜஸ் பேசுறாங்க. அது எப்படி? அவங்களுக்கு தெரியாத மொழியே பேசுறாங்க. ஹீப்ரு எஜிப்தியன் லாங்குவேஜ் பேசினாலெல்லாம் நம்மகிட்ட இருக்காங்க. அதாவது சார், இதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன அமேசிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. ஒரு ஊருக்கு நீங்க எஜிப்டுக்கு போனதே இல்ல, ஹீப்ரு லாங்குவேஜ் எப்படி பேசுவீங்க? இந்த பிள்ளை அண்ணாவோ எப்படி பாலிகிளாட் பேசிச்சு? இங்கிலீஷே தெரியாது அந்த பிள்ளைக்கு, எப்படி இங்கிலீஷ் பேசிச்சு? நமக்கு தெரிஞ்சது கம்மிங்க. எப்படி? உள்ள என்னமோ நடக்கு, ஜெனட்டிக்கலி இன்கார்பரேட்டட். சோ அத நாம முற்பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதத்தான் சொல்றேன், இது கலவை. 2ஆம் நூற்றாண்டுல சீழ்தலை சாத்தனார் ஸ்டூடெண்ட்ஸ் சரியில்லைன்னா ஆணியை வச்சே குத்திக்கிடுவார்.
அப்ப அந்த சீத்தலை சாத்தனார் 2ஆம் நூற்றாண்டுல மணிமேகலையை எழுதியிருக்கிறார். அந்த மணிமேகலை காவியத்துல புகார் நகரத்தை பத்தி எழுதியிருக்கிறார். அப்ப சிசோப்ரினியா மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பத்தி எழுதியிருக்கிறார். ஆக காலம் காலமாக மனநலம் சார்ந்த நோய்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. சாரி. இப்ப ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றோம். இப்ப நீங்க கேட்ட பாலிகிளாட், இது யாரு இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும்? ஃபிட்ஸ்லயும் இதே மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுறாங்க, புரியாத லாங்குவேஜ் பேசுறாங்க. ஹீப்ரு லாங்குவேஜ் பேசின ஒரு குழந்தைய எங்களுக்கு தெரியும். அது எஜிப்டுக்கே போனது கிடையாது. கர்நாடகாவில் நிமான்ஸ்ல ஒரு பொண்ணு ஓபிக்கு வருது. திடீர்னு அந்த புள்ள ஹிஸ்டரி எடுக்கும்போது சொல்றாங்க, இந்த புள்ள இந்த ஊரை விட்டே போனது இல்லை. ஆனா மகாராஷ்டிராவில் பெல்காமுக்கு பக்கத்துல ஒரு வீடை சொல்லுது. அந்த வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு, நாங்க அங்க போனதே கிடையாதுங்க சொல்றாங்க. அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு டாக்டர்ஸ் அங்க போனாங்க. அது அவங்க வீட்டுக்குள்ள போகுது, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள. இந்த வீடு எனக்கு ரொம்ப பரிச்சயமான வீடு, நான் இங்கதான் இருந்தேன், இங்கதான் படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை எதுல சேர்க்கிறது? இது நிம்ஹான்ஸ்ல ப்ரூவ் பண்ணாங்க. பெங்களூர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூராலஜிக்கல் சயின்சஸ் இதை ப்ரூவ் பண்ணாங்க. ஆக நிறைய விஷயங்கள். இப்ப முக்கியமா நீங்க கேட்ட பாலிகிளாட் லாங்குவேஜ் எப்படி பேசுது, தெரியாத லாங்குவேஜை எப்படி பேசுதுங்கிறதுக்கு விளக்கம் எங்களால கொடுக்க முடியவில்லை. அது முதல்ல எங்களை நீங்க மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சாதானே நான் தெரியுதுமே. இந்த அண்ணாவும் அப்படித்தான் பேசுச்சு, ஹீப்ரு லாங்குவேஜ் பேசுனதும் அப்படித்தான் சொல்லுது. எபிலப்சி ஃபிட்ஸ் வர்றவனும் அப்படித்தான் பேசுறான். டெம்பரல் லோப் எபிலப்சி, டெம்பரல் லோப் எபிலப்சின்னா இந்த டெம்பரல் லோப்ல ஒரு எபிலப்சி வரும், அவனும் இப்படித்தான் பேசுறான். ஃபியூக்னா எபிலெப்டிக் ஃபியூக், திசை தெரியாம போய்கிட்டு இருக்கான். திடீர்னு அவன் ஃபைன் மார்னிங் திசை தெரிஞ்சு திரும்பி வரான். நிறைய பேர் காணாம போயிடுவான், ரோட்ல விட்டு வீட்டை விட்டு நிறைய பேர் காணாம போயிருப்பாங்க. அவன் எல்லாம் இந்த ஃபிட்ஸ் வந்தவனா இருப்பான். அப்படி இல்லைன்னா டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர், விலகல் கோளாறுல பாதிக்கப்பட்டவனா இருப்பான். அவனை ஃபேமிலி மெம்பர்ஸ் தேடி பார்க்கறதே விட்டுருப்பாங்க. என்ன காரணத்தினால அவன் காணாம போனானே தெரியாது. இதெல்லாம் இது ஒரு பாசிபிலிட்டி. ஆக இன்னைக்கு அன்னியன் படத்துல அம்பி, ரெமோ, அன்னியன் 3 கேரக்டர் மல்டிபிள் ஐடென்டிட்டி டிசார்டர். நம்ம சந்திரமுகி பார்த்திருப்பீங்க. சந்திரமுகியில சரசுக்கு ராரான்னு ஒரு பாட்டு வரும். அந்த புள்ள சின்ன வயசுல ஏற்பட்ட மனசு கஷ்டங்கள்ல பக்கத்து வீட்டுக்கார பையனை லவ் பண்ணி கடைசியில் அது அந்த இது தாங்க முடியாம ஏக்கம், எதிர்பார்ப்பு, அது தன்னைத்தானே சந்திரமுகியாகவே கற்பனை செய்து கொண்டு அதுவாகவே மாறிவிட்டாள்னு சொல்லுவாங்க. அதுல கரெக்டா வாசு என்ன செஞ்சிருப்பாரு, சினிமேட்டிக்கா கொண்டு போயிருப்பாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்ல தூக்கக்கூடிய சீன் வரும். கட்ல தூக்கக்கூடிய சீன் வரும். 4-5 பேர் சேர்ந்து தூக்க முடியாத கட்ல இது லெப்ட் ஹேண்டை வச்சு தூக்கிடும். இவங்களுக்கு அமானுஷ்யமான சக்தி வந்துருது உடம்புல, அந்த அளவுக்கு பலம், யானை பலம் வந்துருது. அது உண்மை. ஃபிட்ஸ் வந்தவன 10 பேர் சேர்ந்து பிடிச்சா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த விலகல் கோளாறுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பொசஷன் சிண்ட்ரோம்னு சொன்னேன்ல, சாமி வந்துருச்சு பேய் வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இந்த விலகல் கோளாறுல ஒண்ணுதான். இவ்வளவும் இவங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை. ஆக்டிங் கிடையாது, மெலிங்கரிங் கிடையாது. அவங்கள சைக்கோ அனலைட்டிக் தியரி படி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன கஷ்ட பிரச்சனைனால இவர்களுக்கு இப்படி ஒரு தாக்கம் வந்துச்சு, மாற்றல் கோளாறு ஏன் வந்துச்சு, விலகல் கோளாறு ஏன் வந்துச்சுன்னு பொறுமையாக உட்கார்ந்து கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணலாம். வைத்தியமெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், உடல் சார்ந்த நோய்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் இப்படி ஒரு டயக்னோசிஸுக்கு நீங்க வரணுமே ஒழிய, ஏதேனும் எவிடன்ஸ் இருந்தால் இந்த டயக்னோசிஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு நேரம்
கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் மாற்றல் கோளாறுகள் மற்றும் விலகல் கோளாறுகள் சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுவதற்காக நீங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டர், அதாவது மனநிலை மாற்றங்கள் மற்றும் விலகல் கோளாறுகள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டது. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் டாக்டர் சி வெள்ளைச்சாமி, கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட், ஸ்ரீராம் மனநல மருத்துவ மையம், கோவை. இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.